பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இப்படியாப்பட்ட மகத்துவமுள்ள ஆண்டவரை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? இவ்வளோ வல்லமை நிறைந்த, மகத்துவம் நிறைந்த, மாட்சிமை நிறைந்த, இவ்வளவு குணங்கள் நிறைந்த ஒருவரை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அவர் யார் தெரியுமா? அவர் தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஒரு பஞ்ச காலத்துல விதை விதைக்க முடியுமா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய முயற்சி எல்லாமே நான் செய்து விட்டேன், இனி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்று சொல்லி. ஆனா இப்படியாப்பட்ட சகல குணம் நிறைந்த ஆண்டவர் அவர் என்ன பண்ணுவாராம்? நீங்க விதைத்திருக்கலாம், ஆனா விளைய செய்கிறவர்தோ தேவனாகிய கர்த்தர். உங்க வாழ்க்கையில உங்க முயற்சி எல்லாமே தோல்வியில முடிந்திருக்கலாம். எந்த பலனையும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆயினும் கூட அவருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, விதைப்பவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி. உங்களோட வாழ்க்கையில இந்த நாளில உங்களோட முயற்சி தோல்வியில முடிந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு குணம் நிறைந்த, சகல குணம் நிறைந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளக்குள்ளோ அவர் உங்க வாழ்க்கையின் எல்லா முடிவும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விதைப்பவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில ஒருவேளை அவங்க தோல்வியை சந்தித்திருக்கலாம், எந்த பலனையும் பார்க்கவில்லை என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய நம்பி வந்திருக்கிற உங்களுடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்த்து எல்லாமே சகலமும் ஜெயமாய் முடித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.